அவர் உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். தகப்பனை, கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். நிச்சயமாய் நான் சொல்லுவேன், நான் அவரை உறுதியாய் பிடித்து கொண்டு இருக்கிறேன். அவரை பிடித்து கொள்ளுகிறவர்கள் உடலில் பலன் இழந்தாலும், கண்களில் பார்வை இழந்தாலும், அவரை பிடித்து கொள்ளும் பொழுது சிம்சோனுக்கு கையை தட்டி உற்சாகமா. சிம்சோனுக்கு தெரியும், என் கண்களில் பார்வை இல்லை, பலன் இல்லை, முடி இல்லை, வல்லமை இல்லை, அபிஷேகம் இல்லை, அவர் என்னோடு கூட இல்லை. எல்லாரும் சிரிக்கிறாங்க. சிம்சோனுக்கு தெரியும், நான் அவரை பிடித்துக்கிட்டேன்னு சொன்னா இழந்து போனதான வல்லமையும் பலனும் மறுபடியும் எனக்கு வரும் என்று கையை தட்டி உற்சாகமா. ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் ரகசியம். பலவீனப்படும்போதுதான் சிம்சோனை போல அவரை பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்பா, இந்த ஒரு விசை மாத்திரம், இந்த ஒரு விசை மாத்திரம் என்று சொன்ன மாத்திரத்தில் எழுந்து போனதான வல்லமை மறுபடியும் பெற்றுக்கொள்ள சிம்சோனை போல கையை தட்டி உற்சாகமா, நீங்க மாத்திரம் கூட இருங்க சுவாமி, நீங்க எங்க கூட இருங்க ஆண்டவரே. பலன் குறைந்த நேரத்தில் எல்லாம் நீங்க கூட இருக்கும்போது எழுந்து போன பலன், எழுந்து போன பலன், பலவீனத்தின் மத்தியில கர்த்தனமோடு கூட இருந்தா, நீங்க மாத்திரம் கூட இருந்தா, நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி, நீர் மாத்திரம் என்னோட கூட இருந்தா எழுந்து போனதான பலன், இதோ செயல் இழந்த காரியங்கள் எல்லாம் செயல்பட ஆரம்பிக்கும். கையை தட்டி உற்சாகமா. ஹல்லேலூயா. யாரை விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதற்கு தான் வேதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் படிக்கும்போது இதுக்கு நமக்கு இன்னும் அதிகமான பலன் வரும். ஆமென். இது கதையல்ல, இது கதையல்ல. ஒரு நாளைக்கு சும்மா படிச்சுட்டு போயிடுறதுக்கு கதையல்ல, டைம் பாசிங் இல்ல. அந்த வார்த்தை நம்மை பலப்படுத்தும். ஆமென். பலவீனப்படும் பொழுது சிம்சோன் நினைக்கும் பொழுது எப்படி பலன் வந்துச்சோ அதே போல நமக்கும் பலன் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். கையை மேல தூக்கி சொல்லுங்க, சிம்சோனுக்கு ஒரு அடையாளம். தேவன் சிம்சோனோடு கூட இருந்தார். ஆனா சிம்சோன் அவன் இறக்கிற தருவாயில, எனக்கு ஒரு அடையாளம் வேணும் சாமி. ஆமென். நான் சாக தான் போறேன், சாகும் போதும் எனக்கு ஒரு அடையாளம் வேணும். கையை தட்டி உற்சாகமா. ஆமென். சாகும் போது கூட என் பேரை சொல்லணுங்க. பிறந்துட்டோம், ஏதோ வளர்ந்துட்டோம் அப்படி இல்ல, என்னை பத்தி சொல்லணும், என்னை பத்தி பேசணும். சாகும் போது கூட சிம்சோன் செய்த காரியத்தை இன்று வரை பேசிக் கொண்டு இருக்கிறோம். அவன் சிம்சோன் கேட்டா, எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க, நான் அனாதையாய் சாக கூடாது, நான் சாகும்போது என் கர்த்தனோடு கூட இருந்தார் என்றதான ஒரு வைராக்கியம். கையை தட்டி உற்சாகமாக. இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். நான் சாகும்போது அனாதையாக சாக கூடாது. எங்க அப்பா எங்க அம்மா எனக்கு கண் பார்வை இல்லாமல் சாக கூடாது. ஒரு அடையாளத்தோடு நான் சாகணும், அனாதையாய் சாக கூடாது. ஓ ஹல்லேலூயா. கடைசி மூச்சு இருந்தாலும் ஏதாவது ஒரு பெரிய சாதனை பண்ணி செத்துடணும். என்ன சாதனை பண்ண தெரியுமா? கடைசி மூச்சு போக வரையிலும் என் கர்த்தர் என்னோட கூட இருந்தார் என்று சொல்லு. இன்றைக்கு சிம்சோனை பத்தி ஏன் தான் பேசுறது தெரியுமா? சாகும் போது கூட கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்றதுதான் அடையாளத்தை இன்றைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். சிம்சோன் அனாதையாய் சாகல, கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அடையாளம் தெரியாத அனாதையா நான் என்றோ எங்கோ, அந்த தூண்களுக்கு மத்தியில சிம்சோன் செத்து போயிட்டு இருப்பாரு. ஆமென். ஆனா நான் சாகும் போது கூட எனக்கு ஒரு அடையாளம் கண்டுபிடிக்கணும், என்னை பத்தி பேசணும், என் ஆண்டவர் என்னோடு இருந்தார் என்று இன்னொருத்தர் பேசணும். ஆமென் சொல்லுங்க. அவங்களோடு கூட ஆண்டவர் இருந்தார் என்று பேசணும்.
ஆமென். அனாதையாய் செத்துடக்கூடாது, ஒரு அடையாளத்தோடு சாகணும். இந்த அடையாளத்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் தருவார். கையை தட்டி உற்சாகமா glory to God, hallelujah, glory to God. நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தார், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தார், அடையாளம் தெரியாத அனாதையா நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன், அடையாளம் தெரியாத அனாதையா நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன். இப்ப நம்ம கேட்கலாமா, சிம்சோனுடைய அபிஷேகம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. கையை தட்டி நல்லா உற்சாகமா கையை தட்டி, சிம்சோனுடைய அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. கடைசி மூச்சு இருக்கின்ற வரையில ஆண்டவர் உறுதியாய் பிடித்துக் கொள்ள சிம்சோனின் அபிஷேகம். நல்லா உற்சாகமா கையை தட்டி, இதோ கையை தட்டி, சிம்சோனின் அபிஷேகம். சாகும் வரையில கர்த்தர் அவனோடு இருந்தார், சாகும் வரையில கர்த்தரோடு இருந்தார். பலன் இல்லாத நேரத்தில் கர்த்தர் அவனோடு இருந்தார், செயல் இழந்த போதிலும் கர்த்தரோடு இருந்தார். இதோ வல்லமை இல்லாத நேரத்தில் கர்த்தரோடு இருந்தார். சிம்சோனின் அபிஷேகம் வல்லமை. கையை தட்டி உற்சாகமா ஆமென். ஒரு அடையாளம், நம்ம அனாதையில் ஒரு அடையாளத்தை கர்த்தர் தருவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நிச்சயமா நான் சொல்லுவேன், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், நான் அனாதை இல்லை. ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஆமென். நிச்சயமா நான் சொல்லுவேன், நிச்சயமா நான் சொல்லுவேன், என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். அதுதான் எனக்கு ஒரு பெரிய அடையாளம். நான் அனாதை இல்லை, என் பக்கத்துல என் கர்த்தர் இருக்கிறார், என் ஆண்டவர் இருக்கிறார், என் அப்பா இருக்கிறார். சொல்லி பாடலாமா? நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தார், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தார், அடையாளம் தெரியாத அனாதையா நான் என்றோ எங்கோ மறைந்திருப்பேன், அடையாளம் தெரியாத அனாதையா நான் எங்கோ என்றோ மறைந்து, என்னை புரிந்து கொள்ள இயேசு உண்டு, என்னை அரவணைக்க என் நேசர் உண்டு, என்னை புரிந்து கொள்ள இயேசு உண்டு, என்னை அரவணைக்க என் நேசர் உண்டு, என்னை தேற்றிடவும் என் இயேசு உண்டு, என்னை தேடிடவும் என் நேசர் உண்டு. என்னை புரிந்து கொள்ளவும், என்னை அரவணைக்கவும், என்னை தேற்றிடவும், என்னை தேடிடவும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்டு. கரங்களை தட்டி உற்சாகமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தார், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தார், நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தார், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தார், அடையாளம் தெரியாத அனாதையா நான் எங்கோ எங்கோ, அடையாளம் தெரியாத அனாதையா என்னை புரிந்து கொள்ள இயேசு உண்டு, என்னை அரவணைக்க என்னை தேற்றிடவும் என்னை தேடிடவும் என்னை புரிந்து கொள்ள இயேசு உண்டு, அரவணைக்க என்னை தேற்றிடவும் தேடிடவும்
தேற்றிடவும் என்னை தேடிடவும் என்னை புரிந்து கொள்ள என்னை அரவணைக்க என்னை தேற்றிடவும் என்னை தேடிடவும் என் தோல்வியின் நேரத்தில் துணையாக நீர் இருந்தே நான் தவறின நேரத்தில் கரத்தில் ஏந்திக் கொண்டே தோல்வியின் நேரம் நான் கலங்கின நேரம் தோள் மீது சாய்த்து கொண்டே நான் கலங்கின நேரத்தில் என்ன சாய்த்து கொண்டீங்க தோள் மேல என்னை புரிந்து கொள்ள என்னை அரவணைக்க என்னை தேற்றிடவும் என்னை தேடிடவும் என்னை புரிந்து கொள்ள என்னை அரவணைக்க என்னை தேற்றிடவும் என்னை தேடிடவும் என் தனிமையின் நேரத்தில் என்னோடு நீர் இருந்தே நான் சோர்ந்திட்ட நேரத்தில் நீரே பலன் தந்தே என் கூடவே இருந்தீங்க ஆண்டவரே நான் மனவேதனை தவித்தப்போ என் மனதிற்கு மருந்தானே என் இயேசுவை போல் யாரும் இல்லை அவர் அன்பிற்கிடாய் எதுவும் இல்லை இயேசுவை போல் யாரும் இல்லை அவர் அன்பிற்கிடாய் எதுவும் இல்லை என்னை பாவி என்று அவர் வெறுக்கவில்லை அவர் நடத்தினதை நான் மறக்கவில்லை நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தார் நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தார் நீர் மட்டும் இல்லாம போயிருந்தா சாமி நாங்க ஒண்ணுமில்லப்பா நீர் மட்டும் அடையாளம் தெரியாத அனாதை நான் எங்கோ என்றோ
என்னை புரிந்து கொள்ள. கரங்களை மேல உயர்த்தி, என் இயேசு உண்டு என்னை அரவணைக்க. சொல்லுங்க, என் நேசர் உண்டு என்னை தேற்றிடவும். என் இயேசு உண்டு என்னை தேடிடவும். என் நேசர் உண்டு என்னை புரிந்து கொள்ள. இயேசு உண்டு என்னை அரவணைக்க. என் நேசர் உண்டு என்னை தேற்றிடவும். இயேசு உண்டு. இயேசுவை போல் யாரும் இல்லை, அவர் அன்பிற்கிடாய் எதுவும் இல்லை. என்னை பாவி என்று அவர் வெறுக்கவில்லை, அவர் நடத்தினதை நான் மறக்கவில்லை. நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தார், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தார். அடையாளம் தெரியாத சபையில சொல்லுங்க, நான் எங்கோ என்றோ மடிந்திருப்பேன். அடையாளம் தெரியாத அனாதை. ஆம் தகப்பனே, அடையாளம் தெரியாத அனாதைகளாய் நாங்க எப்பவோ மடிந்து போயிருப்போம் சுவாமி. இன்றைக்கு மண் எங்க மேல பலன் கொண்டு எங்களை ஒரு தெரியாமல் செய்திருக்கும் சுவாமி. பூமியின் மண் எங்க மேல பலன் கொண்டு எங்களை ஒரு தெரியாமல் செய்திருக்கும். எங்க எலும்புகள் தடம் தெரியாமல் போயிருக்கும். எங்கள் உருவம் இல்லாமல் போயிருக்கும். அனாதையாய் மடிந்து போயிருப்போம் சுவாமி. எங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து இயேசுவின் ரத்தம், கையை தட்டி உற்சாகமா, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்ம உச்ச தலையில தெளிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நம்ம பாவங்களை கழுவி, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நம்ம பாவங்களை கழுவி, நம்ம அக்கிரமங்களை சுமந்து நம்முடைய நோய்களை எல்லாம் நீக்கி தேவ சமூகத்தில் இன்றைக்கு நாம் நிற்கிறதும் நிர்மலமாகாமல் இருக்கிறதும் ஒரு அடையாளமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தானே. கையை தட்டி உற்சாகமா, அல்லேலூயா. அடையாளம் தெரியாத அனாதையா நான் எங்கோ என்றோ மனிந்திருப்பேன். அடையாளம் தெரியாத நான் என்றோ எங்கோ. இப்ப தெரியுதுங்களா ஏன் நம்ம ஒரு ஆராதிக்கணும்னு சொல்லிட்டு? இப்ப சொல்லுங்க, கர்த்தரை சேவிப்பது எனக்கு ஆகாது என்று கண்டா அவர் கொடுத்த உயிர் ஜீவன் மாத்திரம் நமக்கு வேணும் இல்ல? அவர் கொடுத்த ஜீவனும் உயிர் மாத்திரம் வேணும். ஆனா அவரை மாத்திரம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், பிரைஸ் பண்ண மாட்டோம் இல்ல? கர்த்தரை சேவிப்பது ஆகாதது என்று கண்டா வேறு யாரை சேவிக்க போறீங்க? கையை உயர்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே. சத்தமா சொல்லுங்க, நானும் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அடையாளத்தை கொடுத்த தேவனை மறக்காதீங்க. அடையாளத்தை கொடுத்ததான் என் தேவனை மறக்காதீங்க. அடையாளத்தை கொடுத்து என்ன இயேசுவை மறக்காதீங்க. ஜீவனை கொடுத்தவர், உயிரை கொடுத்தவர், ரத்தத்தை சிந்தினவரை மறக்காதீங்க. அவர் இல்லைன்னு சொன்னா நான் எப்போது அனாதையாய் நாம் மரித்து போயிருப்போம். அவர் உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க, ஜெபம் பண்ணுங்க,
வேத வாசிங்க, அவரோடு பேசுங்க. இதுவரை நடத்தினார், இனியுமாய் நடத்துவார். கர்த்தர் நம்மை இன்னுமாய் அடையாளத்தின் தேவன் நம்மை நடத்துவார். கர்த்தர் உங்களோடு இருப்பார்.